Hey guys, நம்ம சின்ன வயசுல ஒரு டிராயிங்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சூஸ் பண்ணுற சைக்கிளில் இருந்து நம்ம சூஸ் பண்ணுற பைக்கில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் கலர்ஸ் வந்து எப்போவுமே நமக்கு வந்து ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கும். ஸோ எந்த கலர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கலருடைய நெசசரி வந்து நம்ம கூடயே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனல் எதுவாக இருந்தாலும் கலர்ஸ் வந்து எப்படி நமக்கு ஃபேவரான கலரை சூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நான் சொல்ல போகிற சில ட்ரிக்ஸ்லாம் வந்து ஒரு டிசைனராக யூஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, காமன் பீப்புள் ஒவ்வொருத்தவங்களுக்குமே கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பிக் பாஸ் ஹவுஸில் இவ்வளோ கலர்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது நம்ம பார்க்கலாம். color.adobe.com இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இதை வந்து நீங்கள் மொபைலில் கூட ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஹோம் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அனலாக்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து கலர் வீல் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வீல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, சென்டராக இருக்கிற அந்த சர்க்கிள் தான் வந்து நம்மளுடைய கீ கலர். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கலரை பேஸ் பண்ண அவருடைய ஷேட் கலர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு தீம் டிசைன் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது கீழே மோனோக்ரோமேட்டிக்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, ஒரு கலருடைய டார்க் வேல்யூ அண்ட் லைட் வேல்யூ விச் மீன் அதோடைய கான்ட்ராஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த வீலில் மேலே இருக்கிற சர்க்கிளை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய டார்க் வேல்யூவும் உள்ளே இருக்கிற சர்க்கிள் வந்து அதனுடைய லைட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கலரை வந்து இங்கே பி அண்ட் சியை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த கலரை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சின்ன கலர் கரெக்ஷன் மட்டும் இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த வாலை பெயிண்ட் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வேறு கலரில் இந்த வாலை மாற்றி பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ப்ரிவ்யூ வந்து இங்கே நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு பைக்கு, பேக்கு, உங்களுடைய ட்ரெஸ் என்னத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த வால் பிக்சர் வச்சுருக்கேன். அந்த வால் பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் மெனு போனீங்கன்னா கலர் ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே அந்த ஐட்ராப்பரை உள்ளே கிளிக் பண்ணி அந்த டார்க் ஷேடை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸினஸ் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த கலர் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு நமக்கு காமிக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போது பர்டிகுலராக அந்த கலர் மட்டும் செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே போனீங்கன்னா லேயரில் சாலிட் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலரை வந்து ஃபில் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம இங்கேயே பார்க்க முடியும். ஆக்சுவலி இங்கேயும் கொடுக்க முடியும். நான் என்ன பண்ணேன், ரேண்டமாக ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்றேன். கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே லேயரில் போய்ட்டு கலர் மோடு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மேலே போய்ட்டு ஏன் மோடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷர்ட்டு கலர் மாற்றுறீங்கன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ளூ கலர் கொடுக்குறேன். ப்ளூ கலர் கொடுக்கும்போது சாலிடாக ஒரு ப்ளூ தான் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸுடைய பேட்டர்ன் என்ன இருக்குது, விச் மீன் அந்த கிளாத் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக என்ன பண்ணேன்னா அவருடைய மோடு வந்து கலர் மோடுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ கலர் மோடுக்கு மாற்றும் போது ஸோ இந்த ஆல்ரெடி இந்த டெக்ஸ்சரோடு சேர்ந்து நான் அப்ளை பண்ணுற ப்ளூவும் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் கலர் மோடு யூஸ் பண்ணுவோம். இதுதான் கலர் மோடியோடைய பெனிஃபிட். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு அதே செலக்ட் மெனு போயிட்டு கலர் ரேஞ்சில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற வாலையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் அதே மாதிரி சாலிட் கலர் போயிட்டு அகெயின் வேறு ஒரு கலர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதனுடைய மோடும் வந்து கலர் மோடுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது ஏற்கனவே வந்து நமக்கு அந்த வீலில் வந்து லைட் கலர், டார்க் கலர் வந்து என்ன மாதிரி ஷேட் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதில் வந்து நான் ஒரு லைட் கலரை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இங்கே அந்த கலர் மேலே டபுள் கிளிக் பண்ணி அந்த வேல்யூ ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணால் போதும், ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ வேறு கலரில் அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இந்த ரெண்டு கலர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் G கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். அந்த குரூப்பை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த குரூப்பு உள்ளே போயிட்டு ஆல்ரெடி இருக்கிற கலர் அகைன் நான் வேறு கலர் ரிப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா திரும்ப அந்த வீலை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அகைன் அதே மாதிரி ஒரு டார்க் கலர், ஒரு லைட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த வேல்யூவில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 3 டைப்ஸில் வந்து கலர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ப்ரிவ்யூ மாதிரி பார்த்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ட்ரெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ட்ரெண்டில் போனீங்கன்னா இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கிற கலர்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது, ஒரு இமேஜை லோட் பண்ணும்போது அந்த இமேஜில் இருக்கிற பேசிக் கலர்ஸ் என்ன அப்படின்றத வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிடும். உங்களுடைய ஓன் இமேஜை லோட் பண்ணிட்டு கூட அதுலேருந்து கலர்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் கேம் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேம் டிசைன் போனீங்கன்னா ஒரு கேமிங் தீம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேமிங்க்கு என்னென்ன கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃப்ரூட் தீமில் வந்து நீங்கள் ஒரு பேக் ரெடி பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹேண்ட்மேடு ஆரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ அப்போ அதுக்கு என்ன மாதிரி கலர்ஸ்லாம் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே போய்ட்டு ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நமக்கு ஒரு ஸ்ட்ராபெரி
ஃப்ரூட் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த கலர் வேரியேஷனை இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ராயிங் பண்ணேன், கேரட் இமேஜ், வெஜிடபிள் கேரட் ட்ராயிங் பண்ணேன். ஸோ அது கேரட்டுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணுவோம் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த 2 கலரை மட்டும் நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு ஷேப் இல்லாமல் ஒரு சாலிடான ஒரு ஃபீல் தான் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே போய்ட்டு கேரட்னு ஒரு இமேஜ் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கலர் செப்பரேஷன் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் இந்த கலர் ஷேடை வச்சு இப்போ என்னுடைய ட்ராயிங்க்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்க்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக் கார்ட்டூனாக இருக்கும். அண்ட் மோரோவர் அந்த ஃபீலை வந்து ரொம்பவே லைவாக இருக்கும். ஒரு கலருக்குமே ஒரு ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ளூ எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ளூ கலருக்கு வந்து ட்ரஸ்ட்டு சொல்லலாம், இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம், ஃபியர் சொல்லலாம். அண்ட் பர்பிள்னா ராயல்ட்டி, அண்ட் ஆரஞ்சுனா கரேஜ், சில்வர்னா கிளாமர். அதே மாதிரி க்ரீன் கலர் எடுத்துட்டிங்கன்னா க்ரோத்து, ஹீலிங், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கூட மோஸ்ட்லி வந்து க்ரீன் அண்ட் ப்ளூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு கலருங்கிற ஒரு மீனிங் இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பொதுவாக எல்லா கலர்ஸும் ஒன்று சேரும்போது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெமெண்டஸ் ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நீங்கள் தமிழில் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பிக் பாஸ் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ மல்டிபிள் கேமராஸ் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணும்போது விஷுவல் வந்து நமக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு எமோஷனலுக்கும் ஒரு கலர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிக் பாஸ் ஷோன்றது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எமோஷனல் சேர்ந்த ஒரு கேம் ஷோ தான் பிக் பாஸ். தென் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள், எமோஷன்ஸ், எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அதை வந்து நம்ம கண் வழியாக பார்த்துட்ருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் அந்த பிக் பாஸுடைய லோகோ ஐயே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. லெட்ஸ் செலிப்ரேட் பிக் பாஸ்.